திருநெல்வேலி தனியார் கல்லூரியில் மாணவர்கள் 8 பேருக்கு எலி காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மறு உத்தரவு வரும் வரை கல்லூரியை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. திருநெல்வேலி திடியூர் பகுதியில் ஒரே வளாகத்தில் செயல்படும் 5 கல்லூரிகளில் சுகாதாரத்துறை மூலம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வெள்ள நீர் கால்வாயில் இருந்து எந்தவிதமான சுத்திகரிப்பும் இல்லாமல் நேரடியாக கல்லூரிக்கு தண்ணீர் எடுத்து பயன்படுத்தியது மற்றும் விலங்கு மற்றும் எலிகளின் ரத்தம், சிறுநீர் போன்றவை தண்ணீரில் கலந்திருப்பதன் காரணமாக காய்ச்சல் ஏற்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது. கல்லூரி வளாகத்தில் உள்ள தண்ணீர் தொட்டி மற்றும் கொள்கலன்களை சுத்தப்படுத்த வேண்டும். கல்லூரி சமையலறை, மெஸ் உள்ளிட்டவைகளை முறையாக புதுப்பிக்க வேண்டும் என்பன உள்ளிட்டவைகளை குறிப்பிட்டு மறு உத்தரவு வரும் வரை கல்லூரியை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. கல்லூரி முதல்வருக்கு பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் தமிழ்நாடு பொது சுகாதார சட்டத்தின் 6 பிரிவுகளை குறிப்பிட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை பரிந்துரைகளை முறையாக செய்ய தவறினால் நீதிமன்றம் மூலம் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு உயிருக்கு ஆபத்தான வகையில் தொற்று நோயை பரப்புதல் என்கிற பிரிவின் கீழ் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அனைவருக்கும் தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு நலமுடன் வீடு திரும்பி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுநீரக திருட்டை விசாரிக்க ஐஜி தலைமையில் 4 IPS அதிகாரிகள் குழுவை நியமித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து 5 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை வழங்கி சிறுநீரகத்தை இடைத்தரகர்கள் முறைகேடாக பெற்றுக் கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதில் சிபிஐ விசாரணை கோரி பரமக்குடியைச் சேர்ந்த சதீஸ்வரன் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சிறுநீரக மோசடி குறித்து விசாரணை நடத்த தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் குழுவை நியமித்தது. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கிட்னி திருட்டை விசாரிக்க ஐஜி தலைமையில் 4 IPS அதிகாரிகள் அடங்கிய குழுவை நியமித்த உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட மறுத்த நீதிபதிகள் காவல்துறை அதிகாரிகள் குறித்து உயர்நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களை நீக்கி தமிழ்நாடு அரசின் மனுவை முடித்து வைத்தனர். மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் அண்மையில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட தேயிலை தோட்டத்தில் சீரமைப்பு பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. டார்ஜிலிங்கில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ஏறத்தாழ 20 ஹெக்டேர் பரப்பில் தேயிலை தோட்டம் சேதமடைந்தது. இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியான நிலையில் தோட்டத்தை சீரமைக்கும் பணியில் JCB இயந்திரம் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இதேபோல டார்ஜிலிங்கில் உணவகங்களும் தங்கும் விடுதிகளும் கடுமையான சேதத்தை சந்தித்ததால் அதை நம்பி பிழைப்பு நடத்தியவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது. பிலிப்பைன்ஸின் மென்டானோ தீவில் கடலுக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் சுமார் 3 மீட்டர் உயரத்துக்கு அலைகள் எழும்பின. மேலும் நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கி பொதுமக்கள் உடனடியாக வெளியேறி சாலையில் தஞ்சமடைந்தனர். ரிக்டர் அளவுகோலில் 7.6 அலகுகளாக நிலநடுக்கம் பதிவான நிலையில் பிலிப்பைன்ஸிலும் அதன் அண்டை நாடான இந்தோனேசியாவிலும் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது. மேலும் கரையோர மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டது. பிலிப்பைன்ஸில் 2 வாரத்திற்கு முன் ஏற்பட்ட நில அதிர்வில் 72 பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தாக்கியது பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா சீனா இடையே அக்டோபர் இறுதிக்குள் நேரடி விமான சேவை மீண்டும் தொடங்கப்படும் என சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் மற்றும் எல்லையில் நிலவிய மோதல் போக்கு காரணமாக இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை கடந்த 2020ஆம் ஆண்டில் ரத்து செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற உயர்நிலை பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எடுக்கப்பட்டதை தொடர்ந்து நேரடி விமான சேவையை தொடர வழிவகை செய்யப்பட்டது. அந்த வகையில் நடப்பாண்டு இறுதிக்குள் இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை தொடங்கும் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இதை முன்கூட்டியே நடைமுறைப்படுத்தும் வகையில் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் அக்டோபர் இறுதிக்குள் இரு நாடுகளுக்கும் நேரடி விமான சேவை மீண்டும் தொடங்கும் என்றும் சீன வெளியுறவு அமைச்சகம் தற்போது தெரிவித்துள்ளது.
மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள அந்நாட்டு கடற்படை தளத்தை பார்வையிட்டார். அப்போது அவருக்கு போர்க்கப்பல் மற்றும் ராணுவ தளவாடங்கள் செயல்படும் விதம் தொடர்பாக உயர் அதிகாரிகள் விளக்கினர். இதைத் தொடர்ந்து ராஜ்நாத் சிங்குக்கு நினைவு பரிசு வழங்கி ஆஸ்திரேலிய கடற்படை அதிகாரிகள் கௌரவித்தனர். முன்னதாக பாதுகாப்பு துறையில் தகவல் பரிமாற்றம் உள்ளிட்ட 3 ஒப்பந்தங்கள் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே கையொப்பமாகின. சபரிமலையில் துவாரக பாலகர் சிலை பீடத்திலிருந்து தங்கம் மாயமானதாக கூறப்படும் விவகாரத்தில் 6 வாரத்தில் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில் துவார பாலகர் சிலை பீடத்தின் தங்க தகடை பராமரிப்புக்காக சென்னைக்கு கொண்டு சென்றபோது 4 கிலோ தங்கம் மாயமானதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த வழக்கில் தேவசம் விஜிலன்ஸ் அதிகாரிகள் விசாரித்து கேரள உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்தனர். அதில் தொழிலதிபர் உன்னி கிருஷ்ணன் போற்றி தங்கத்தை ஒப்படைத்த போது அதற்கான ஆவணம் தயாரிக்கப்பட்டு அதில் தந்திரி கையெழுத்திட்டதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அது தங்கம் அல்ல, செம்பு அடுக்கு என்று பதிவு செய்திருந்ததாக விஜிலன்ஸ் அதிகாரிகள் தாக்கல் செய்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதை பரிசீலித்த நீதிபதிகள் 6 வாரத்தில் முழுமையான விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். மேலும் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சங்கரன் என்பவர் சபரிமலை சன்னிதானத்தில் விரைவில் ஆய்வு மேற்கொள்வார் என நீதிபதிகள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தென்பெண்ணை ஆற்றில் கூடுதலாக நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை மற்றும் கிழவரப்பள்ளி அணையிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறக்கப்படுவதால் கேஆர்பி அணை முழு கொள்ளளவான 52 அடியில் 50.55 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு வரும் 4249 கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்ட ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை பெண்ணகர் ராந்தம் சாலையில் உள்ள தரைப்பாலம் வெள்ள நீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் அவ்வழியாக செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டையில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் தரைப்பாலம் வெள்ள நீரில் மூழ்கிய நிலையில் மாணவர்கள் சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் சுற்றி பள்ளிக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அத்தியாவசிய தேவைகளுக்காக தரைப்பாலத்தை கடக்க முடியாமல் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். சூர்யாவோட மாஸ் அண்ட் கிளாஸான லுக்கை பார்த்து பலரும் இம்ப்ரெஸ் ஆன அஞ்சான் திரைப்படம் விரைவில் புதிய வடிவத்துல வெளியாகும்னு தயாரிப்பு நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. திருப்பதி பிரதர்ஸ் தயாரிப்புல லிங்குசாமி இயக்கத்தில் உருவான படம் அஞ்சான். சூர்யா, சமந்தா காம்போவோட பலர் நடிச்ச இந்த படம் யுவன் இசையில கடந்த 2014ஆம் ஆண்டு வெளியாச்சு. அஞ்சான் படத்தை மனிஷ் என்பவர் வாங்கி புதிய வடிவத்துல எடிட் செய்திருக்கிறதாவும் விரைவில் அதை தமிழ்ல வெளியிடுற வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறதாவும் லிங்குசாமி தெரிவிச்சிருக்காரு.